தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த சிவன் யார் என்ற கேள்விக்கு பதிலாக கண்ணுக்கு தெரியாமல் நம்மை ஆட்டிவிக்கும் சக்தி என்பர் அறியாதவர். அணுவிற்குள் அணுவாக, அண்டத்திற்கெல்லாம் அண்டமாக, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் என்பர் அறிந்தவர். ஆனால் சிவனை வழிபடுவது என்பது அவ்வளவு சுலபமாக வருவதில்லை என்பர் சிலர். சிலர் மற்ற தெய்வங்களை நாமாக தேடிக்கொள்வோம், ஆனால் சிவனுக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் அவரே வந்து ஆட்கொள்வார், அவரை தனக்கானவனாக மாற்றிக்கொள்வார். எல்லா தெய்வத்தையும் நாம் பற்றி கொள்ள வேண்டும், ஆனால் சிவன் நம்மை பற்றி கொள்வார். சிவனை கும்பிட்டால் துன்பம் வருகிறதே என்பர். ஆனால் சிவனே சரணாகதி என்று அவர் பாதம் சரணடைந்து விட்டால் வந்த துன்பம் யாவும் கடந்து போகும். உலகமே தேடிக்கொண்டிருக்கும் சிவனை பற்றி தான் இந்த காணொளி பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நமது கர்ம வினைகளை போக்கி தன் பிறவி கடலை நீக்கி தன்னோடையே வைத்து கொள்ளவே இப்படி நம்மை ஆட்கொள்கிறார். சிவனை முழுமையாக நம்பியவர்கள் எதையும் கேட்காமல் கொடுப்பார். நாம் துன்பம் போக வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நமது துன்பத்தை துடைப்பார். இப்படிப்பட்ட சிவனையேதான் உலகமே தேடிக்கொண்டு முடிவில் சிவபதம் அடைகின்றனர். உலக உயிர்களிடத்தில் நிறைந்திருக்கும் சிவனையே ஆய்வு செய்து உணர்ந்த விஞ்ஞானிகளே அணுவிலும் அண்டத்திலும் சிவனின் அசைவை கண்டார்கள். ஆனால் சித்தர்களோ தன் உடலுக்குள் உலகத்தை அடக்கி அதில் சிவத்தை அடைந்தார்கள். நம் மரபு தமிழகத்தில் சித்தர்களே சிவனுக்கு அடுத்தவர்கள். உலகமே சூன்யமாக இருந்து ஓம் எனும் பிரணவ மந்திரமே சிவனாக தோன்றி, சிவனிடமிருந்தே இந்த உலக உயிர்கள் தோன்றி முடிவில் அந்த சிவத்திடமே சேர்வதே மனித வாழ்வின் தத்துவமாக சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். சிவனை அப்படி அடைவதும் ஒன்றும் சுலபமான காரியமில்லை. அப்படி அடைந்து விட்டால் அவரே சிவமாகிறார். அன்பே சிவம் என்பர். அன்பெனும் பிடிக்குள் ஆட்படும் சிவன் தன் மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையில் இருந்து தன் மூச்சை இழுத்து ஆழ்நிலை தியானத்தில் அமர வேண்டும். அதற்கு முன் சிவனின் கழுத்தில் இருக்கும் பாம்பு சிவனை அடையும் வழியை கூறும் விதமாக உள்ளது. பாம்பை போல் மூச்சை விட்டு நம் உடலில் உள்ள நாகத்தை தூண்டிவிட வேண்டும். அதை உணர்த்தும் விதமாகவே சிவன் கழுத்தில் நாகத்தை சூடியுள்ளார்கள் நம் சித்தர்கள். சித்தர்கள் வழிவந்த நமது மரபு சிவனை அடையும் வழியை உலகுக்கு உணர்த்தவே சிவனுக்கு கொடுக்கப்படும் அங்க அடையாளங்களும் அதனுடைய சாராம்சம்தான். நமது முன்னோர்கள் எச்செயல் செய்திடனும் சிவசிவா என்பார். ஏனெனில் அனைத்து செயலும் சிவனாலே என்பதனால். சித்தர்கள் செய்யும் செயலை கூறவும் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்றும். ஏனெனில் சித்தர்கள் சிவனை அடைந்து விட்டதால் சிவனை அடைய நாம் எண்ணமெல்லாம் சிவன் மீது வைக்க வேண்டும். அதையேதான் சித்தர்கள் செய்தனர். அதனால் அவர்கள் சில நேரம் தன்னை சுற்றி நடப்பதை கவனிக்க மாட்டார்கள். ஆனாலும் அனைத்தையும் உணர்ந்தவர்கள். நாம் சில நேரம் ஒரு செயலை செய்து கொண்டே இருப்போம், ஆனால் நம்முடைய நினைவோ வேறு எதையோ யோசித்து கொண்டே இருக்கும். சிவனை அடையும் வழியையும் உடலும் மனதும் ஒன்றாகி ஒரே எண்ணத்தை முழுவதும் சிவனின் மீது வைத்து சிவனே என்று செலுத்த வேண்டும். இதைத்தான் ஒருமுக பயிற்சி என்பர். தியானத்தின் முதற்படி அதுவே. சிவனை அடையும் வழியும் அதுவே. சிவனை வெளியில் தேடாதே என்பதைத்தான் கடவுள் என்றனர். உள்ளே என்பது நம் மனதை கட என்பது. கடந்து செல், நம் மனதுக்குள் கடந்து செல்ல வேண்டும். நமக்குள் இறைவனை சிவனை காணலாம் என்று கூறுவதால்தான் கடவுள் என்ற பெயர் சிவனுக்கு ஏற்பட்டது. ஐந்தொழில் புரியும் ஈசன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில் புரிகின்றார். 3 தொழில்கள் நமக்கு தெரியும். ஆனால் மறைத்தல் என்பது நமது பாவங்களை மறைத்தலும், அருளல் என்பது நம்மை ஆட்கொள்வதும். நமச்சிவாயா என்றும் 5 எழுத்து மந்திரம் சிவனின் பிரணவ மந்திரம். ஓம் எனும் பிரணவமும் நமச்சிவாயா எனும் மந்திரமும் சேர்ந்து ஒலித்தால் நமக்குள் உணரப்படும் ஓர் அளப்பரிய ஆற்றலை உணரலாம். அதனை ஆய்வாளர்கள் பாசிட்டிவ் எனர்ஜி என்கின்றனர். இந்த மந்திரத்திற்கும் அதன் ஒலிக்கும் அளப்பரிய சக்தி இருக்கிறது. அதை உச்சரித்தே சித்தர்களும் சிவமாகின்றனர். பூமியில் பஞ்சபூதத்தாலும், நீரில் நிலம் தவிர 4 பூதத்தாலும், நெருப்பில்
நிலம் நீர் தவிர 3 பூதத்தாலும், காற்றில் 2 பூதத்தாலும், அண்டத்தில் ஒன்றான ஆகாயம் எனும் பூதத்தாலும் ஆனவர் சிவபெருமான். சிவன் நாயன்மார்களும் சித்தர்களும் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சில பாடல்களில் கூட பாடியிருக்கிறாங்க. இதையே இன்றைய விஞ்ஞானமும் உறுதி செய்திருக்கிறது. ஆனால் விஞ்ஞானத்தால் சிவனை அடைய முடியாது. மெஞ்ஞானத்தால் மட்டுமே சிவனை அடைய முடியும். சிவனுக்கு உருவம் இல்லை, ஆனாலும் உருவம் எடுக்கின்றவர். ஜோதி வடிவமான பரம்பொருள் ஈசன் உடலை கோவிலாக்கி உள்ளத்தில் இறைவனை நிறுத்தி மூச்சை தன் வயப்படுத்தி சிவனோடு தன்னை இணைத்த சித்தர்களுக்கு மரணம் என்பது கிடையவே கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டுமெனில் சிவத்தை நாடி தானும் சிவனாக மாறுபவர்கள் சித்தர்கள். இதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய செயல். அதற்காகத்தான் மனிதன் பிறவி எடுக்கின்றான். இதுவே சிவனெனும் தத்துவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சிவாய நம.